சரி எப்படி தெரியுமா டீம் இது பண்றது? எல்டி நீங்கள் மும்பை ஆர்சில இந்தியன்ஸ்லாம் வேணாம், மும்பை இந்தியன்ஸ் அப்படிலாம் வேணாம். ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் கிரியேட் பண்ணிட்டு ஆடலாம். இது ஒரு மேட்ச். ப்ரோ மும்பை இந்தியன்ஸ் அப்படிலாம் வேணாம் ப்ரோ, நீங்கள் நார்மலாக இதே போடுவோம் ப்ரோ. ஏன்னா என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் T20 லைவ் போட்டேன். T20யில் போயிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். நீங்கள் ஆஸ்திரேலியா வச்சுக்கோங்க. நீங்கள் எதையோ ஒன்று வச்சுக்கோங்க. இன்வைட் கொடுத்துட்டேன் பாருங்கள். இன்வைட் கொடுத்துட்டேன் பாருங்கள். தெரியலையே. ஓகே ஐயா டக்குன்னு நான் இந்தியா செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது டக்குன்னு செலக்ட் பண்ணுங்க. ஐயோ வேறு யாரோ வந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வைக்கட்டுமா? அது எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. அங்கே பார்த்தா உள்ள யாரோ ஒருத்தவனா இருக்கான். அடிச்சு குழம்பு வராது நம்மளே. இது ஆன்லைன் சேலஞ்சில் போய் தானே நீ வைக்கிற? இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம் பார்க்கலாம். ஓகே கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், லைவ் போட்டாச்சு. ப்ரோ ஆன்லைன் சேலஞ்சில் தான் ப்ரோ வைக்கிறேன். இருங்க ப்ரோ, அவன் எவனே தெரில, ஒருத்தர் திபுன்னு வந்துட்டான். ஒருத்தன் டிசேபிள் டைமர்ஸ் T20 வை. T20 டிசேபிள் டைமர்ஸ் வச்சோம்னா ஆஃப் ஆயிருமா டைமிங்கு? டிசேபிள் டைமர் போடு, அதுதான் நல்லா இருக்கும். ஓகே. ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் நம்ம செட்டிங்ஸு ஃபீல்டர் செட் பண்ணுறதுக்கு டைம் ஓடிச்சுன்னா காண்டாயிடும். அது ஆஃப் பண்ணிவிடு. ஐயோ வெயிட் பண்ணுங்கள், நான் திருப்பி இப்போ திருப்பி மேட்ச் க்ரியேட் பண்ணுறேன். T20 நார்மலு, சம்மரு, டே 1. ஓகே 3 டிசேபிள் டைமர் எஸ்ஸு, பப்ளிஷ் செக்ஷன் ஆஃபு. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஸ்டீம்லேருந்து இன்வைட் கொடுக்குறேன். இன்வைட் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா? ஷிஃப்ட் டேப்பில் வந்துச்சா ப்ரோ? சர்ச்சிங் ஃபார் கேம். அப்படியே இருக்கட்டும், எதுவும் அழுத்திடாதீங்க. வந்துட்டான்ல தில்லி வெளியே இது ஆஃப் பண்ணிடலாம். டிஸ்கார்டில் மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா எது வேணாலும் இல்லைங்க, இந்தியா மாதிரி இது ஆப்போசிட்டில் நியூசிலாண்டாக எதையோ எடுத்துக்கோங்க. நான் இந்தியா இந்த ஸ்டீமில் இது பண்ணியிருக்கோம். கேட்குதாயா? கேட்குது. புஷ் டு டாக் வச்சுருக்கீங்களா? இல்லை அப்படியே அது. ஓகே நான் நியூசிலாந்து வச்சுருக்கேன். இந்தியா ஏன் இப்படி வருது உங்களுக்கு? இந்தியா வேணாம் வேறு ஏதாவது வச்சுருக்கையா? இந்தியா வேணால் வேறு ஏதாவது எடுத்துக்கோவா? எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன இந்தியா டைம் இருக்கே ஒன்றும் இல்லை. ட்ரெஸ்ஸா? இல்லை இந்தியாவில் இந்த ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ் ஏன் உனக்கு எப்படி வருது? நீ எதுவுமே டவுன்லோட் பண்ணால் ஃப்ரெஷ் பீஸாக இருக்கு. ஆமாம் ஃப்ரெஷ் பீஸாக இருக்கு. நம்ம கஸ்டம் இதில் எடிட் பண்ணோன்னா இந்தியா டீமுக்கு வந்து லேட்டஸ்ட் ஜெர்சி எல்லாம் வந்துட்டு இருக்கோம். இதில் இருக்கு. சரி ஓகே, இது ஓகே தானே? ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படி உள்ளே ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியுமா மைக்கு? டில்லி வேலுக்கும் இது யாருக்கும் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு. எனக்கு கிரிக்கெட் ஆடவே தெரியாது. எதையாவது ஷார்ட்டு ஏதாவது தப்பு போட்டோம்னா மன்னிச்சிருங்க.
Good evening and welcome to our coverage from Adelaide Oval. MS உனக்கு அதிகம் bro. 2020 match ரொம்ப அதிகமா between ஓடுதோ India and 285 New MS. Zealand. I'm Mike Atherton and with ஏன் லைவ் இது பின்னால பாக்குறியா என்ன? is Mel Jones. எக்கோ அடிக்குது எனக்கு. Ian Healy. நான் பேசுறது. இப்போ David Gower. இப்போ ஓகே. இல்ல அப்பயும் நான் பேசும்போது எனக்கு கேக்குது. So I've been taking a look at the conditions. இந்த பாத்தீங்கன்னா எனக்கு 271 ms காட்டுது ஒண்ணு. ஓகே. பேட்டிங்கா பவுலிங்கா நியூசிலாந்து நீங்க தான். நான் ஹெட் சொல்லி இருக்கேன். இந்தியா வந்துட்டாஸ். என்ன எடுக்கலாம்? பவுலிங்கா ஃபீல்டிங்கா யா? The home side getting first pick. ஐயோ. Have a bat. பேட்டிங். நீங்க 160 170 கொடுப்பல டார்கெட். நீங்க வந்து பால் போடுறதுல தான் இருக்கு. நீங்க வந்து பெரிய ப்ரோ பிளேயர் மேல பால் போட கூடாது. சரியா? இருங்க எங்கேம்ல எப்படி ஆஃப் பண்றது ஆடியோ சிஸ்டம்? ஆடியோ செட்டிங் போயிட்டேன். பிளாக் பிளேயர் மியூட் பிளேயர் ப்ரோ மியூட் பிளேயர்னு இருக்கு பாத்து. மியூட் பண்ணிட்டா மியூட் ஆயிடுமா? ஆமா மியூட் பண்ணிருங்க. வெளிய பேசிக்கலாம்ன்றியா? வெளிய பேசிக்கலாம். இது எக்கோ அடிக்குது. செட்டிங்ஸ்ல போயிட்டு எங்க ஆடியோவா? இல்ல மியூட் பிளேயர்னு இருக்கு பாருங்க. ஆடியோ செட்டிங்ஸ் கீழே மியூட் பிளேயர். ஆடியோ செட்டிங்ஸ் ஓகே. மியூட் ஆயிடுச்சா ப்ரோ? மியூசிக் மியூட் பிளேயர்னா இருக்கு அது. மியூட் பிளேயர்னு இருக்குல்ல? நீங்க பேசுறது கேட்கல. நான் பேசவே இல்லை. இப்போ கேக்குதா? ஆமா இப்போ கேக்குது. இங்க எனக்கு அந்த ஆடியோ செட்டிங்ஸ்ல மியூட் பிளேயர்ன்ற ஆப்ஷனே இல்ல. ப்ரோ ஆடியோ செட்டிங்ஸ் இல்ல ப்ரோ, வெளியவே இருக்கு செட்டிங்ஸ்ல. வெளியனா எங்க சொல்ற? ஸ்ட்ரீம்லயா? ப்ரோ இல்ல ப்ரோ, செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்ல இருந்து இது லைவ் பாக்குறீங்களா? நான் லைவ் பாக்குறேன். ஆனா நான் மியூட் பண்ணியுமே ஆனா நீங்க பேசுறது கேக்குது. சரோட இதுல பேசணும்டா என்ன ப்ரோ இதுல எக்கோ அடிக்குது ப்ரோ. அப்படியே இருங்க இதுல போயிட்டு ब्लॉक प्लेयर रिपोर्ट प्लेयर मल्टीप्लेयर போய்ட்டா பிளேயர் போட்டு மியூட்டட்னு வருது. ஓகே அன்மியூட். இப்போதான் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ. மியூட் பண்றேன். இப்போ கேக்குதா? ஆமா இப்போ புஷ் ஸ்டாக் போட்டாலுமே கேக்குது. இது எதுல கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரியல. இது சென்ட்ரல் செட்டிங் இல்ல ஆடியோ செட்டிங். ஆனா இது பார்த்தா ஸ்ட்ரீம்ல கனெக்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆமா ஸ்ட்ரீம்ல சிம்பல் வந்து வருதுல மேல. ஹலோ கேக்குது இப்போ? இப்பயுமா கேக்குது? கேக்குது. எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கேக்குது. ஆனா ஆடியோ பாரு எவ்வளவு எனக்கு கிளியரா கேக்குதியா? ஏதோ நம்ம டிஸ்கார்ட்ல பேசுற மாதிரி. கிளியரா கேக்குதா? எனக்கு கிளியரா இருக்கு. எக்கோ இல்ல. உங்களுக்கு எப்ப செக் பண்ணி பாருங்க. சரி அப்படியே விட்டுருங்க. எக்கோ ஆகலதானே உங்களுக்கு இப்போ? அக்கா ஆகல விடுங்க. ரெடியா? ஆப்ஷன் எதுன்னு சொல்லிடுறேன் பாரு உனக்கு. அதெல்லாம் அடிப்போம் நாங்கெல்லாம். பந்து போடுங்க. நீங்க பந்து போடுங்க சார், நாங்க பாக்குறோம். அடிக்கிற அடியில பாருங்க தோம்சம். ரெஸ்யூம் குடியா? நான் ரெஸ்யூம்ல தான் இருக்கேன். உள்ள இருக்கேன் கேம்குள்ள. அது கிளிக் பண்ண ரெஸ்யூமா? இப்போதான் கேமரா ஆங்கிள் உனக்கு இதே ஓகேவா? எனக்கு இதெல்லாம் ஓகே தான். ஓகே ஃபர்ஸ்ட் பால் யாக்கர் போடுறோம். யாக்கர் போடுறீங்களா? என்னால எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது.
ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ. மத்தாலியா You can understand ஆமா, why ஆமா. on that line they thought it was safe to let it ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணு லெஃப்ட் ரைட் நல்லா எதுவுமே ஒர்க் ஆகல கண்ட்ரோலர். ஐயா கண்ட்ரோலர் ஒர்க் ஆகலையா? இதுவே செக் பண்ணாம இருந்தியா straight through to the keeper. ஐயா கண்ட்ரோலர் ஒர்க் ஆகலையா? அப்படியா? ஆமாம், கேமில் கண்ட்ரோலர் ஒர்க் ஆகல. இப்போ இவ்வளோ நேரம் கீபோர்ட்லேயே பண்ணிட்டு இருந்தேன். மாற்றுறது கீபோர்டில் மாட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் விளையாடும் போது இதில் தான் விளையாண்டுருந்தேன். ஒருவேளை அங்கே கீபோர்டில் மாற்றுறதுனால அப்படியே கீபோர்ட்லேயே வந்துருச்சோ? இல்லை இல்லையா ஓப்பனிங் செம்மையாக இறக்கி விட்ருக்க ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ. ஒர்க் ஆகும் இல்லைன்னா நீ கேம் வந்து நீ ஜாஸ்திக்கு வந்து கேம் ஆன் பண்ணிட்டு அப்புறம் போட்டியா? ஆமாம். இல்லை 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 அப்படின்னா ஒர்க் ஆகாது. கேம் ஆர்டர் வெளியே வாங்க. சரி ஒரு ஏக்கர் மட்டும் போல்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை சாவடிச்சிடும். அப்பா இப்போ தான் ப்ரோ சைனினே ஆகுது கண்ட்ரோலரு. ப்ரோ இப்போ பாருங்கள் இன்வைட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏமாத்தாமல் விளாடுங்க சரியா? விளாட தெரிலன்னு அப்படி இப்படின்னு ஏமாற்றக்கூடாது. அதுதான் பின்னாடி ஒரு 2 மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணியா? நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம். திடீர்னு வந்து ஜாய்ஸ்டிக் ஒர்க் ஆகல. நான் என்ன பண்ண முடியாதுக்கு? ஓகே இப்போ ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நியூசிலாந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நியூசிலாண்டை செலக்ட் பண்ணுங்கள், எதையோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். டைம் மோடு பாரு மேலே. நான் செலக்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? ஓகே ஸ்டார்ட் மேட்ச் கொடுத்துட்டு எடிட் கிட் லைனப்பில் வந்து உன்னோடது ஆஸ்திரேலியா செலக்ட் பண்ணியிருக்கா? இல்லை இந்தியா பார்த்தா எப்படி தெரியுது? நீ எக்ஸ் கொடுத்தேன்னா எடிட் லைனப்பில் போவீங்க, அதில் போயிட்டு ஆர்டர் கரெக்டாக வச்சுக்கோ. சரி அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அதெல்லாம் எதுக்கு நமக்கு? ஓகேவா ஸ்டார்ட் கொடுத்துட்டுமா? டில்லி நம்மளை ஏமாத்துறாருங்க அப்பப்போ வந்து. நம்ம கிரிக்கெட்டை பற்றி தெரியாதுன்னால. Good evening, everyone, and welcome to Adelaide Oval. You join us for this 2020 match between India and New Zealand. I'm Mike Atherton, and with me in the commentary box today is Mel Jones, Ali Mitchell, Ian Healy. I'm Mike Atherton, and with me... படிக்காது நல்லா ஏமாத்துறீங்க என்ன? ஏமாத்தன ஏமாற்றக்கூடாது ப்ரோ. யோ நான் ஏன் பேசுகிறேன்? நம்ம விளையாட தெரியாது, ஏமாற்றக்கூடாது. தெரியாது.
பந்தெல்லாம் உருட்டி போடணும். பந்தெல்லாம் உருட்டி போடணும் சரியா? நீயே ஆடு, நான் பவுலிங்கே எடுக்கிறேன். The visitors win the toss and will bowl first. கம்மியா வரும்ல ரன், டக்குன்னு சேஸ் பண்ணிடலாம். ஆமா ஆமா. நான் பேட்டிங் ஆடணும் 20 ஓவர் ஆடுவோம், ஒரு 250 என்னோட வந்துருச்சுன்னா என்ன பண்றது? கால கொடுவை பாருங்க, பந்து போடும்போது பொறுமையா போடணும் சரியா? ஸ்கிப் பண்ணிடலாமா? ஓகேவா? என்ட்ரி எல்லாம் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கும். அப்படியே கம்மியா இருக்கும். பாத்து நீ ஃப்ரெஷ்ஷா வந்தனால அவன் பேட் பிக்சர் இருந்து எதுவுமே அப்டேட் ஆகாம இருக்கு. Ready for the first ball here in the commentary box. What should be an enthralling contest between these two teams. ஃபீல்டிங் செக் பண்ணுங்க, எதா இருந்தாலும் செக் பண்ணுங்க. இப்பதான் என் ஜாய்ஸ்டிக் வர்க் ஆகுது. Captain making some adjustments to the field here. Okay. Head over the ball, great shot, racing away. That went all the way up toward the grandstand for four, driven away nicely. அப்படியே ஷாட் புரியுது. They shouldn't get too discouraged with that last ball. First step as a bowler is to get the batter playing, which they've managed. If they can find the right spot, the reward will eventually come. Bit of a change up in the field now. That last ball Dilli is bro, something you want to see bro. a repeat of. You don't want to be giving easy runs away. Pushed nicely into the covers. Might go all the way. You can't fault the bowling. Sometimes your opponent is just too good. Wonderful shot, and there was absolutely no point in chasing that. Back-to-back boundaries. Okay. Bowler will be searching for something now. Just a dot ball or two to settle things down. Some adjustments to the field. Tried for something a bit different the last ball. The captain shouldn't mind that. If they get it right, they might just get the wicket. Big edge. Where's that going? Nothing really wrong with the delivery. Got on the front foot and found the space to get that one to the boundary. 4 கோட் போட்டு ஆடுற மாதிரி ஏதோ கோட் போட்டியா என்ன? பேட்ல பட்டாலே 4 போகுது. அது அவுட் ஆக வேண்டிய பந்தியா? Brilliant bowling. Having got the edge the previous ball, they now know the areas they need to be hitting. எப்படி அடிக்கிற? இப்போ எப்படி அடிக்கிறான்னு பாக்குறேன். Super piece of timing. 6. That was timed very well. Great shot. Driven down the ground and flew over the boundary. வேற யாருக்காவது ஜாஸ்தி கொடுத்திருக்கியா? புரியல. பக்கத்துல வேற யாருக்காவது ஜாஸ்தி? இல்ல நான் வேற யாரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன் ரூம்ல. Would have been really happy with that last shot. என்னையா சொல்றேன்? Right off the middle of the bat. Had all the time in the world to get in position to play that. அதுக்கப்புறம் நான் அடிக்கல போட்டுருவான் பாத்துக்கோ. போட்டுதான் பாருங்களா. போட்டுதான் பாருங்க. Last one helped the scoring rate, making their intentions clear. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 22 ரன் அடிச்சிருங்க. Saw that early. No one's catching that. Great shot. It was wide and suitably done. Questions will begin to be asked. Should the captain make a change? A big over that one. Too many loose deliveries. சும்மா அடிச்சு நவுத்தற வேண்டியதா. சரி ஓகே. ஒரு ஓவர் நல்லா இருந்துச்சா? வேணும்னா அப்படி போட்டேன். இது நெக்ஸ்ட் ஓவர் இப்படியே இருக்குன்னு எதிர்பார்க்கறேன். சரியா? ஓகே. கண்டிப்பா. Sharma is new to the crease. They'll be keen to feel bat on ball early on. எந்த பக்கம் ரோஹித் சர்மா எந்த பக்கம் சிக்ஸ் அடிக்கலாம்னு யோசிச்சீங்க? மேல போயிட்ட ரோஹித் விக்கெட் வேற எடுத்துட்டு மனசு வர மாட்டேங்குது. வராது சார். பந்து போடுங்க. ஃபீல்ட் சரியில்லை. ஃபீல்டு தான் வைக்கணும்.
the captain's going to change சிஸ்டம் things லேப் around. இது லேப்டாப்போட ஸ்பீக்கர்லேயேவா நான் பேசுறது கேட்குது? இல்லை எதுவும் கேட்கல. ஹெட்செட்லேயே போட்டிருக்கீங்க, அப்புறம் ஏன் எனக்கு எக்கோ அடிக்குது? ரூமில் ஃபேன் போடுறேன். கமெண்ட் மக்களே, பார்க்குறவங்க மறக்கல லைக்கு தட்டிட்டு பாருங்க. ஒரு லைக்குக்கு ஒரு 6, 4 லைக் தான் வந்திருக்கு. இப்போ பாரு Couldn't have played that any better. அவுட் சாரா? You can't fault that shot. Nicely played, and it was 4 runs. யோ ரொம்ப ஈஸியா வச்சிருக்கேன் என்ன செட்டிங்ஸ். நார்மல். ஓ மனசாட்சியே இல்லாம ஆடிங்க. It can be very disheartening seeing good deliveries smacked around. ஃபீல்டிங் அப்படி இருக்காங்க, அப்படியே பால் அப்படி வருதா, பல மாதிரி வருது, அப்படியே அடிச்சு நோத்த வேண்டியதான். Like to see them aim for the top of off now. As a bowler you've got to make them என்ன சிங்கிள் ரன் ஒண்ணுமா? சரி உங்களுக்காக ஒரு சிங்கிள் ரன் வரும், முடிஞ்சா பாலை பிடிச்சிக்கோங்க. Strokes it languidly away to the fence. A lovely shot. Found the gap with ease. Wasn't the worst ball you'll see, but it still raced to the rope. ஓவர் போயிருச்சு. நான் சரி ஏதா கேட்ச் இது போவும் நினைச்சேன். நான் போ என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. 2 boundaries in a row. Time to just focus on line and length again. A few moves made in the field. Williamson, I don't think will be too happy with their bowler at the moment. Don't mind getting hit for runs. What's important is to focus on getting the next ball right. இல்ல 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 நார்மல் தான். என் லைவ் வேணா வெளிய போய் பாரு. Middle that one. Yo, great yo. That's just silly. The power on that shot is incredible. That's the sort of shot you want to see at a cricket match. ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு மட்டும் தெரியல. ஏதோ பிரீமியம் ஏதோ வாங்கிட்டேன்னு தெரியுது. பிரீமியம் வாங்க. ஸ்ப்ரிங் பேட்டுக்கு ஏதோ வச்சிருக்கியோ? Don't need to do anything special. Line and length. மாடுக்கு போட்டியா கிடைக்காதுல? இல்ல bro. That was a tremendous delivery. First through to the keeper. No more short balls this over. அகல பந்துங்க அது. ஃபர்ஸ்ட் ஐயோ ஐயோ Pretty straightforward catch in the end. நான் வந்து சரி போனா போதுன்னு ஒரு கேட்ச் கொடுத்துட்டேன், வேற ஒண்ணுமே இல்ல. சரி சரி சரி. இத்தனை இவ்வளவு அடிச்சா எனக்கு தெரியாதா? கேட்டாதா கேட்சா அதே மாதிரி கொடுத்துருப்பான். இவ்வளவு நேரம் அடிச்சா எனக்கு தெரியாதா? அடிக்க தெரியாதா? சரிப்பா சரிப்பா. இனிமேட்டு ஒரு விக்கெட் போகாது, பார்க்கலாம். அப்படின்ற disappointment is etched on their face. Can't believe they got out like that. பார்த்துக்கலாம், இனிமேட்டு ஒரு விக்கெட் போகாது. With the fall of that wicket, the new batter comes out to the crease. They're quick to take guard and face up. சரி போனா போதே அப்படின்னு சொல்லி ஒரு விக்கெட் கொடுத்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. That's a long way up. Is there anyone there to catch it? Power play மட்டும் Got their head முடியட்டும். right in line with the ball. A beautiful strike there down the ground. இப்படி ஆடிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் தான் என்னால அடிக்க முடியும், அதுக்கப்புறம் அடிக்க தெரியாது. Always difficult to focus after what happened last ball. சமய You வச்சு just got to அடிக்கிறல்ல. stay positive. பேட்ஸ்மேன் அப்புறம் விட்டுருப்பான். சமி பேட்ஸ்மேன் இல்லையா? சமி பவுலரியா? அப்படியா? அப்ப ரைட் அடிப்போம், சரித்திரத்தை மாத்தி எழுதுறோம். Had to pull off the big dive to save some certain runs. Did it very well, did the keeper. எப்படில மிஸ் ஆச்சு? 19 runs added there. India இருங்க அது are ரிப்ளே பார்க்கணும். 45 பால் for போர்டுக்கு 1. குந்து போச்சா இல்ல என்னன்னு பாருங்க பாருங்க, இரு பவுலரை மாத்திட்டு வரேன். பவுலரை மாத்திட்டு வரீங்களா? ரிப்ளை பார்க்கலாமா நானும்?
எப்படி பார்க்கறது? பின்னு நீ அடிச்சிருவ, ஃபாஸ்ட் பவுலரே இந்த கிளி கிளிக்கிற. ஆதாம் மெயின் போடுவோமா? யாரை வேணாலும் கூட்டுவாங்க. ஆதாம் மில் பெஸ்ட் 37 ரன் தான் அடிச்சிருக்கானா? சரி 37 ரன்னு தான் கொடுத்துருக்கானா? சரித்திரத்தை மாற்றி எழுதுறேன், அதை செம்மையை வச்சு அடிக்கிறேன். பயப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்தியா பக்கம் வரனாலே பயப்படுறாங்க. பந்து போடுங்க. இருங்க போடுவோம். உருட்டி போடுங்க பந்து. நல்ல ஒரு நாட்டு நடிச்சுட்டு அடிச்சிட்டல. ஏங்க 45 ரன் தான் அடிச்சிருக்கேன். Some adjustments to the field. வருவல்ல. எங்க வருவேன்? சரிவா. போடுங்க. ஏதோ ஒரு 2 ஓவர் அடிப்போமா 3 ஓவர் அடிப்போமா, அதுக்கப்புறம் வேடிக்கை தான் பார்க்கணும். போடுங்களா, அது வரைக்கும் அடிச்சுக்கிறேனே. பால் இந்த பக்கம் வருது. அகலப்பந்து. அகலப்பந்தெல்லாம் இல்லைங்க. அகலப்பந்து கிடையாதா? ஏமாத்திட்டாங்க. எப்படிங்க பந்து திடீர்னு இந்த பக்கம் வருது? அதெல்லாம் அப்படிதான். ஆதாம் இல்லைன்னா சும்மாவா? Hit that hard, nailed it. Too much width and it gives a free swing of the arms through the line of the ball. It's been given the full treatment. Full treatment கொடுத்திருக்கோம். இன்ஜெக்ஷனா? ஆமா. எப்படி 6 எப்படி போய் இறங்குது போய் பாருங்க. டைரக்டா டெட்டால்லே போய் விழுந்துருச்சு. அந்த டெட்டால்ல ஓல போய் கரெக்ட்டா விழுந்துருச்சு. A bit of a change up in the field now. A good contest here at the moment. 4 off fielding the change. Interesting to see how the bowler can respond. Catch! That has gone very high. Might be safe. Well bowled, but that's another super shot. Onto the front foot, presented the full face of the bat and got it into the gap and all the way to the rope. What else do they have in their bag of tricks? Not much seems to be working at the moment. Yep. 4 runs, square of the wicket. Excellent shot. Picked the slow ball right away. Wasn't a bad delivery, but dispatched the boundary with ease. Do they go full? Do they go short? அதான் அங்க ஒரு ஃபீல்டர் வச்சிருக்கீங்களா, ஃபீல்டர் தூக்குங்களா, அடிக்கிறேன். ஓகே. Perfectly timed. A fantastic shot. Gets forward, head over the ball and smashes that one away. ஒருத்தனாவது ஒரு பால் பிடிச்சானா சொல்ல, ஒரே ஒருத்தன் கேட்ச் பிடிச்சான், அவ்வளவுதான். அது நானா அடிச்சு விட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப அழுந்துட்டு இருந்தீங்களா, சரின்னு சொல்லி அடிச்சு விட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ, எப்படி திடீர்னு அங்க வந்து நிக்கிறான்? அது அப்படிதான் பூமிக்குள்ள பொச்ச வச்சிருந்தாங்க. நமக்கு அந்த அவன் தெரியவே இல்லை. பாருங்க எங்கிருந்து பாலை பிடிச்சிருக்கான், லைவ் போய் பாருங்க எப்படி பால் பிடிச்சிருக்கான் மட்டும் பாருங்க. எவ்வளவு அழகா ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்கான். ஆமா ஆமா. பாய்ஸ் போனா போதேன்னு அடிச்சு விட்டான், வேற ஒண்ணும் இல்ல. They'll be disappointed they couldn't go on and score a big one. Difficult period as they come to the wicket. They'll take plenty of time to set themselves up before facing their first ball. Bolt okay, நையா 3 ஓவருக்கு 63 ரன். நான் பார்த்தேன் எப்படி ஜெயிக்கும்னு தெரியல. 3 ஓவர் 18 ரன் என்ன கூட கம்மியா தான் அடிச்சிருக்கேன் ப்ரோ. அடிக்கணும் ஒரு 400 500 அடிச்சுட்டு இருந்தோம் T20 லலாம்.
Great shot. Fine placement and enough timing to get that ball away to the boundary. Boundary. Difficulty easy வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல bro. இப்படி பந்து பறக்குதுன்னு நினைக்கிறேன். Bro இதுவே போல bro, ஐட்டே போல bro. Just need to keep it simple. Line நான் இதுல டைமிங்ல அடிக்கிறேன் நானு. And that'll force the செக் பண்ணி பாருங்க. போய் லைவ் வேணா போய் பாருங்க. அழுவாதீங்க. எனக்கு பந்துவெல்லாம் போட தெரியாது. பந்து போடவே தெரியாது. பேட்டிங் ஆட தெரியாதுன்னு. A little short on that occasion. Needs to adjust the length slightly to be just a little fuller. Too short on this pitch, and as we've seen already, it makes it very easy to score. Yes, wow, that's missed a lot. No runs on that occasion. Got into position nicely, just too early on the shot. Couldn't find a gap. Tired ஆயிட்டா. ஆமா என்னமே சரி போனா போதுன்னு விட்டுட்டேன் வேற. Great work behind the stumps. Save some runs with that dive. இங்கே போடு. அகல பந்து. Beaten on the drive. Another way. With a superb delivery. Got them trying to drive, but messing everything up. போதா புரியுது. இவ்வளவு நேரம் எப்படி அடிச்சு? எல்லாம் சொல்ல கூடாதுங்க. ஐயோ. Gone. Excellent catch close to the bat. Come on boys. கண்டுபிடிச்சாரு. 3 ஓவர் ஆச்சு எனக்கு கண்டுபிடிக்க. ஆனா அதுக்குள்ள நான் ரன் அடிச்சேன் 3 ஓவர்ல. An innings that promised much and ஆனா விக்கெட் விழுவ கூடாது. Pretty disappointing all round. பொறுமையா ஆட positive innings from this batter. A great opportunity to come in and put some runs on the board. சரியா? ஐயோ. Out. And again, see you later. 2 wickets on the trot. ஐயோ கோலி ஃபார்ம்ல போறது. ருடா அதான் முதல்ல சமீர் இருக்கான்ல. சமீர் இன்னும் இருக்கான்ல. இருக்கான். டொனால்ட் ப்ரோ. கோலி ஃபேன்ஸ் இருந்தா என்ன திட்டுவாங்க. It's a long way to walk out here just to walk straight back. They'll just want to get this first one behind them and then push on. Africa. பார்க்கலாம். Straight to the fielder. Yo, what தெரியுது ரிட்டர்ன் போக தெரியுது எல்லாம் தெரியுதேயா. End of the over. 5 runs. சொல்லி கொடுக்கறாம விளையாண்டுட்டு. யோ சொல்லி கொடுக்க வாவாண்டப்போ வரமாட்டேன்றப்ப எனக்கு டவுட் வந்துச்சு. Misses everything. Well bowled. That's wild. Nothing elegant about that shot. Just not timing it at all. It's poor play. Poor play. கஷ்டமா இருக்குயா. என்ன போட்டு வெளுன்னு வெளுத்தியா. ஃபர்ஸ்ட் ஒரு 26னா எவ்வளவு ரன். அப்ப நல்லா இருந்துச்சாயா. Good bit of timing there. That was a massive shot. It flew over the boundary. இருக்கும். ஒரு 6 போனனே வந்து வாய்ஸ் வருது.
What's to come off this delivery, I wonder? 110 மீட்டர் சும்மாவா அடிச்சு நவுத்தணும்ல. A bit of frustration after that shot. Went after it, but just couldn't lay a bat on it. பேட்ல என்ன ஸ்டிக்கரே காணோம். அது வந்து நீ பிளேயர்ஸ் வந்து அந்த ஒரு இது இருக்கு பண்ணாம வந்துருக்கு. ஓகே ஓகே அதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். ஐபிஎல் டீம்லாம் இருக்கா என்ன? ஐபிஎல் டீம் ஆடுவோம் நாளைக்கு இது. Onto the front foot. Super shot. Should be four. இல்லையே அடிச்ச எனக்கு தெரியாதா? போனா போது விட்டுறேன்னு சொல்லுங்க. நானும் அப்படி சொல்லலையே. பாரு ஷாட் பாரு எப்படி அடிச்சிருக்கேன்னு. ரீசார்ட்ல தான் அப்படியே அவுட் ஆனா. தெரியும் நமக்கு அந்த அடிக்கிற டைரக்ஷன். கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆனாலும் கேட்ச் போயிடும் எனக்கு தெரியும். Nice shot. Catch it. That went all the way up toward the grandstand for four. Driven away nicely. புரியல. கொஞ்சம் ஸ்கோர் தேவைப்படுது இன்ட்ரெஸ்டா போனோட மேட்ச் அதனால தான் கொஞ்சம் ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு விக்கெட் எடுத்து எனக்கு டக்கு விக்கெட் எடுக்க தெரியாதா? எப்படி 6 வரல. சரி 4 தானே. My advice would be to go back to your stock delivery and move on from there. That's a tough call for the bowler. I thought that was there to be hit. Agala pandu. Rejale. இருக்கதா பின்ன ஒரு நல்ல பாலா போடுறேன் bro. ஒரு 6 மட்டும் அடிச்சறேன். அடி unplayable. End of the over. A good one in terms of keeping the batters quiet. Just needed to take இந்த ஷாட்டை மட்டும் பாருங்களே. செம்ம எட்ஜ்ல. அவன் ரெண்டு வேடி வந்துட்டான். வந்துட்டான்ல போல்ட் எடுக்கறான் ஏரியா. வரட்டும். விக்கெட் எடுத்தாலும் ரன் கொடுத்தான். Great shot. At least one on off. Short and wide. Did well to get some bat on. அப்படிதான் கொடுப்போம். ஒரு மேட்ச் ஒரு சிங்கிள் எடுத்தியா? சிங்கிள் டபுள் இதெல்லாம் ஏதாவது இருக்கு அதெல்லாம் தெரியுமா? அப்படினா This is out there on the short and wide one. அதெல்லாம் வர வேண்டிய டைமுக்கு தான் வரும். இப்பெல்லாம் டிஃபென்ஸ் ஸ்டார்ட் ஆடுனியா? டிஃபென்ஸ்னா பிளாக். ஓ அப்படியே அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதான் சொன்னா இல்லையா அவுட். Great timing right off the meat of the bat. இல்லையா? Got it right out of the middle. சிக்ஸ் அவுட் நினைச்சேன். 6 வேணும்னு கேட்டறல அதுதான். They shouldn't get too discouraged. என்ன கதை ஓட்றாங்க பாத்தீங்களா? நீதானே கேட்ட to get the batter playing which they've ஆமாமா கேட்டேன். If they can find the right spot the reward will eventually come. 2.5 ஓவருக்கு 30 ரன். The captain's going to change things around in the field. There'll be runs here. அப்படியே இது என்ன ஷாட்? Too much room given. It came onto the bat really well and a beautiful shot that just raced away. இது பேர் தான் என்ன டிஃபென்ஸ் ஷாட் அது? கவர் டிரைவ் வந்துருவாங்க. எப்படி டிரைவ் அடிச்ச பாத்தீங்களா?
Back-to-back boundaries. Skip The பண்ணாம bowler படம் will be கட்டறல்ல. searching for something now. Just a dot ball or two to settle things down. இல்ல புரியும். They'll get at least one. Collects that one, simple as you like, inside the ring. Maybe they didn't pick that up very late on the shot. வந்து கரெக்டா போடுங்க. அதானே போடுறது. சிக்ஸரிங்க மாதிரி போடுறீங்க. ஏதோ டாஸ்க் கொடுத்துட்டு கேம்லிங் ஏதோ பண்ண இந்த மாதிரி பண்ணுனா அது ஒண்ணுமே கொடுக்கறல நீ. அமௌண்ட் ஏதோ அம்சூர் வெட்டிங் மாதிரி பாத்துக்கலாம். ரைட். Agala Pando. It was a brilliant diving effort. Couldn't manage to get there for the catch, but still a great stop. Band engo போறாங்க எந்த பக்கம் ஷாட் அடிக்கற பாத்தீங்களா? சம்பந்தமே இருக்காது. லைட் போட்டாங்க போல. ஓய்யோ. Bolts with a superb delivery. Got them trying to drive, but messing everything up. Over ends. Power play முடிஞ்சு. So too. Power play முடிஞ்சிருச்சா? Changes coming in the field. எப்படி அடிச்சாலும் 3 extra fielders are now allowed outside the circle. Power play முடிஞ்சிருச்சா? ஐயோ. நமக்கு தேவை அந்த பவர் பிளே தானே. தேவையான ரன் அடிச்சல என்ன இருக்கீங்க. பில்டிங் பயங்கரமா வைக்கிறாரு. எல்லா பக்கமும் வெல்த் வெஸ்டாரு. மேனேஜ் பவுலர் ஒரு ஸ்பின் ஒன்னு போடுவான். ஸ்பின் எப்படி ஆடுறன்னு பார்த்து அதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிப்போம். ரைட். ஸ்பின் பறந்து கட்டுவியோ? அடிக்க தெரியாதுங்க எனக்கு எதுவுமே. A new bowler is coming. விளையாடவே தெரியாது. I don't think there was any bat on that as they come through for the single. ஒழுங்கா ஷாட் அடிக்க சொன்னா நீ எதுக்கு ரஸ் தொட்டு வைக்கிற? தலகான பந்து விட்டுட்டான். Super shot. Catch it on. Good throw from the deep, on target. Surprised they didn't go for a third. Would have been a very simple run. அங்க போய் அங்க அடிக்குது. கேட்ச் இட்னே ஒரு பக்கெட். அதானே என்னடா கேட்ச் இட்ன்றானே அப்படின்னு நினைச்சே. Oh boy, that's really high. This might be gone. Super catch. அவ்வளவுதானே. அப்பளோ எல்லாம் அவள ட்ரெயின் பண்ணியாங்க. ரன்னிங்ல அங்க இருந்து ஓடுறான். உஸ்ட். கொஞ்சம் தள்ளி போக இருக்காது. போகாது. கரெக்ட்டா நிக்க தெரியும். It's the sort of dismissal that sees the momentum swing back to the bowler. Gone, but not for many. T20 கேட் ஸ்கோர் கொண்டு வந்துட்டே அப்படியும். A lot of pressure coming to the crease. Not had the best of weeks leading up to this game. They want to show everyone their strength. ஏதோ கைக்கு வர்றது. தடுப்புனா ஸ்ட்ராட்டஜி அது. Misses out there on the short and wide one. நேல எப்படி ஆயிடுச்சு பந்து புடிங்கிட்டு போகணும் பார்த்தா மனுஷன் வேற மாதிரி போடுறாரு.
Well, for a brief moment, you thought there might be a bit of strife there. In the end, a good decision not to take it. ரெண்டு ரன் அடிச்சோம்னா செஞ்சுரி ஆஃப் செஞ்சுரி போட்டுடலாம். பொறுமையா அழகா நிதானமா பார்த்தாட்டு. சரியா ஷமி? Short and wide, did well to get some bat on that. எப்படிங்க அவுட்? எப்படிங்க அவுட்? ஜீவன் அந்த மேய் ப்ரோ. ஆமா ப்ரோ, நோட்டிஃபிகேஷன் வராது ப்ரோ. எப்படி ப்ரோ ஆடி வராட்டி அம்மாவாசை வரையாவது லைவ் போட்டால் எப்படி ப்ரோ நோட்டிஃபிகேஷன் வரும்? என்ன ப்ரோ கரெக்டு தானே டெல்லி ப்ரோ? இது யாருக்கு ப்ரோ? There'll be one run here for them. Exquisitely down the front foot, a gorgeous looking drive. சாப்பிட்டேன் ப்ரோ, நீங்க சாப்பிட்டீங்களா? இந்த சமி அவுட் பண்ணலாம்னா உடம்பு பண்றியே, எப்படி ஒன்று அவுட் பண்றது? ஃபீல்டிங் தான் மாற்ற வேண்டியதானே. Nice shot, runs possible. That is an amazing half century, just mammoth stroke making. ஏதோ இவங்க விட்டு கொடுத்தாங்க நம்மள. நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ? இவனந்த ப்ரோ அடிச்சோம். இந்த பேசுனீங்க பவுலர் யாரும் இல்ல. They look for a couple here. நீ அடிச்ச டைம்ல யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். A couple on offer. என்னடா பண்ற கீப்பர்? என்ன பண்ணயா? கையை பிடிச்சிட்டியா என்ன? கீப்பரோட கையை வந்து ஸ்டெம்போட கட்டி வச்சிட்டேன். என்ன ஓவருக்கு பவுண்டரியே இல்லாம இருந்துச்சு. பவர் பிரேக் அப்புறம் ஒரு பவுண்டரியே காணோம். அது அப்படிதான். அது அப்படிதான். அதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அடிக்கிறதுனா இந்த 2 ஓவர் வந்து அடிச்சுக்கணும். Confident appeal. Could it be? எப்படிங்க? கிடையாது கிடையாது கிடையாது. சேலஞ்ச் கேட்கலாமா? ஆமா ப்ரோ, மல்டிப்ளேயர் தான் ப்ரோ. டில்லி ப்ரோ இருக்காரு ஆப்போசிட்ல. நியூசிலாந்துல இருந்து டில்லி ப்ரோ. கேட்காத ப்ரோ, அவுட் கிடையாது. அது அவுட் இல்ல, சும்மா தான் கத்த சொன்னேன். உனக்கு ஒரு மரண பீதி கொடுக்கறத கத்த சொன்னேன். நல்லா சொல்லிட்டல அவுட் இல்லன்னு. நமக்கு தான் தெரியும் ஸ்டெம்புக்கு நேரா வரணும் எல்பிடபிள்யூனா, தெரியும்ல. அது கூட தெரியாம ஒரு பிளேயர் இருப்பாங்களா? Timed it nicely. They'll look for a couple, you'd think. கீப்பருக்கு தானே வருது. Big appeal. எதுக்கு சம்மந்தமே இல்ல கத்துறீங்க? பால் போய் ஸ்டெப்புக்கு அடிக்கலாம், அவன் பாட்டு அவுட் தான் கேக்குறான். என்ன பிளே, என்ன ஒரு பிளேயர்ஸ். கிரிக்கெட் ஸ்ட்ராட்டஜி தெரியுமா உங்களுக்கு? Head over the ball. Great shot. That's racing away. He never really had a chance that arm going for a third. Did well then. India weren't given much of an opportunity. A very tidy over. Yo, 10 over match என்ன? இல்ல T20. ஓ, 50 அடிச்சனால ஹைலைட்ஸ். எப்படி சரி, இவ்வளவு நேரம் ஆடு விட்டதே விக்கெட் எடுக்கணும். எடுப்பாங்களாம் விக்கெட் எடுத்தோம், நம்மளே பார்த்துக்கலாம். சம்மியை வச்சே நம்ம இவ்வளோ அடிச்சிருக்கோம். ஒழுங்காக பேட்ஸ்மேன்லாம் வந்திருந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ அடிப்போம் தெரியுமா? இல்லை வந்தாங்களே அமிச்சிட்டு ரோஹித் கோலி எல்லாம் ஜீரோல டக் அவுட் கோல்டன் டக்ல அமிச்சிருக்கிறேன். சரி சொல்லாதீங்க. ராகுல் ஒன்றும் இருக்கிறானா என்ன? இவன் வந்து விக்கெட் எடுக்கலாம். விக்கெட் எடுக்கிறாங்களாமே நம்மள. ஏதோ கண்ணு வேணும்னு கேட்டியாமே. Timing just a little early on that occasion.
well placed, should get a single. Decisive running might have gotten them too. You look at that and I'd say they would have made it easily. Poor running in தெரியுமா தூக்குன்னு நினைச்சேன். ஷாட் எல்லாம் அடிக்க தெரியுமா? அது அப்படிப்பட்ட பால் அது. உங்களுக்கு ஷாட்லாம் அடிக்க தெரியுமா? கத்து தட்டுமா? Can I teach you? Drives and misses everything. Tried to get the drive away. Didn't time the shot well. கால் உள்ள இருக்குது. கால் ஒரு செகண்ட் தூக்குனாயா. கேட்டா அவுட் தான் அது வேணும். பேக்ல 6 அடிங்க bro. ஐயா நமக்கு அப்பெல்லாம் அடிக்க தெரியாது. பேக்ல அடிக்கட்டுமா ட்ரை பண்ணுவோம் அடிச்சிரோம். That's a wild one. Nothing elegant about that shot. Just அங்க போய்ட்டான் திடீர்னு. அவன் கிட்ட கேக்க ஓடிட்டானோ. பாத்தீங்களா இப்படிதான் ஆகும். நமக்குலாம் அடிக்க தெரியாது. வெயிட் பண்ணுங்க பொறுமையா அடிக்கலாம். டைம் வரட்டும். Huge shout. The bowler seems very confident. எப்படியா? எல்பி இது தெரியாம இவ்வளவு நேரம் அங்க இங்க குத்தி போட்டுட்டு இருக்கேனா? ரிவ்யூ கேளியா? நாட் அவுட் தான் யா. ரிவ்யூ கேளியா? Challenge. Not sure what good it'll do. Looks unlikely to be overturned. சிரிக்கிறீங்க? க்ளீன் எல்பி நான் தான் சொல்றேன். போல்ட் நேரா கால்ல வச்சு தடுக்குற பால் நேரா ஓடுது. I'm not hearing anything on this. That could be trouble. இதுனா அவுட்டா இல்லையா? பால் டைமிங் பாருங்க bro. ஆமா bro. அவுட் இல்லைங்க. ஏமாத்துறாருங்க. நான் பாருங்க எங்க அடிக்குதுன்னு. கையில அடிக்குது. ஷோல்டர்ல அடிக்குது. உட்ட வாயில அடிச்சு விடுறாரு. நினைச்சேன். Ball track எவ்வளவு? Ball track impact in line wicket hitting. Was there an edge? Out. This could be trouble. Original decision out. Line and length is spot on. This looks good. In line. Is it hitting though? Wicket hitting. வந்து எங்க என் வாயில போகுதுங்க அது. வேணும்னே நம்மள வந்து தெரியாதுன்னு சொல்லி சீட் பண்ணிட்டாரு டில்லி ப்ரோ. வேற ஒண்ணும் இல்ல. Really getting to the tail enders now. 6 wicket gone. That's not a lot left in this lineup. யாரையா வச்சிருக்க? சீட் பண்ணிட்டாரு வேற எதுவும் இல்ல. A new batter always likes to feel bat on ball early on as they bring a bit of energy to the crease. அக்கல்ல ஏதோ மச்ச இதுல கழுத்துல ஏதோ மாட்டிட்டு இருக்கான். என்ன மாட்டிட்டு இருக்கான்? சீட் பண்ணிட்டாருங்க ரிவ்யூ. Really good shot there. இரானே. டில்லி ப்ரோ. ஏங்க அவர் ஏமாத்துறாருங்க. அவரு சமயா டில்லி ப்ரோ ஏமாத்துவாங்க. கொஞ்சம் அந்த வீடியோவை பவர் பிளேல எடுத்து பாருங்க எப்படி அடிச்சாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 26 ரன். அப்பதான் அடிக்க முடியும். இப்பெல்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு இப்பெல்லாம் அடிக்க தெரியாது. எனக்கு பவர் பிளேல அடிக்க தெரியாது. ஆனா இந்த பவர் பிளே முடிஞ்சாதான் என்னால அடிக்கவே தெரியும். அந்த ஃபீல்டிங்க மாத்தி விடுங்க. அடிக்க முடியலங்க. பேசிட்டே இருந்த பால் வந்துச்சு. No runs on that occasion. Got into position nicely just too early on the shot. Couldn't find a gap. தப்பு பண்ணிட்டேனே. That's right out of the middle of the bat. Yeah. அப்படியே அண்ணாந்து பாருப்பா. So early. The timing was brilliant and that has stayed hit. Fantastic. அப்படியே அண்ணாந்து பாருங்க. ரோப் தாண்டற வரைக்கும் சரண்டா புடிச்சோடாம இருந்துட்டு. ரோப் தாண்ட வந்து பேசுற. என்ன ஹைட் பாருங்க. கொஞ்ச நெஞ்சம் இல்ல. அப்படியே போயிருச்சு. ஆடியன்ஸ் கிட்ட போயிருச்சு. A lot to ponder after the boundary.
couldn't have played that any better. புடிடா. அடிக்க மாட்டான் நீ. கீப்பர் எங்கடா வந்திருக்க? Got forward well and was able to drive the ball. A lovely shot and good running. வேற மாதிரி நம்மலாம் அடிக்க ஆரம்பிக்கிறா. வாய்தல்ல. Ease through the field. There'll be runs here. The fielder could only pick that up and punch that away through the covers with exquisite timing. Replay அப்படியே வரும்ல போற. வராது. வரும். இதுக்கலாமே கேட்ச் அவன். ஃபர்ஸ்ட்ங்க ஃபீல்டிங்ல தத்தி ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. Williamson, I don't think will be too happy with their bowler at the moment. First. Just need to settle down. The timing's off. These deliveries are there to be hit. Time for cool heads. இவனும் அதான் கேக்குறான். எனக்கு புரியல பால் எங்க வந்துச்சு எங்க அடிச்சு போய்ட்டுமான்னு கேக்குறான். இதுலயே நவுட்டு போய்ட்டுமான்னு கேட்டாயா அவன். நீ கேப்பாங்க அவன். Misses everything. Go the stumps. Miss the straight ball. ஓட. ஷாட் தப்பா அடிச்சிட்டேன். இல்ல ஷாட் தப்பா பார்த்துட்டேன். ஆமாதானே. அதெல்லாம் சொல்லாத நீ. அழுதுட்டு இருந்தாரு போனா போதுன்னு ஒரு விக்கெட் கொடுத்தோம். தப்பா அடிச்சு சொல்ல மாட்டேன். போனா போதுன்னு அடி விட்டுட்டேன் வேற ஒண்ணும் இல்ல. சரி போற 2 விக்கெட் ஹிட் விக்கெட் ஆயிடுயா. ஹிட் விக்கெட்னா யாக்கர் போடுற நீ அப்ளை ஹிட் விக்கெட்னா ஹிட் விக்கெட்னா நாமளே ஸ்டிக் அடிக்கிறது. ஸ்டிக் கை கால் தவறுபட்டு அவுட் ஆற போறது. இந்த 2 விக்கெட் கொடுத்துறியா அப்படி? புரியல. அப்படினா அப்படியே ஆடாம விட்டுறது. Straight to the fielder. Well, that would have been a very அதே எப்படி விடுவேன் ஆடாம? was made in the end. இப்போதானே வேணும்னு ஒரு விக்கெட் விட்டேன். கேஎல் ராகுல் அந்த மாதிரி விடு. கேஎல் ராகுலா அப்புறம் உங்க விக்கெட்டே விழுவலையா? சரி பாவமோன்னு விட்டேன். உங்க கேப்டனரை திட்டு வரல அதனால தான். வேற ஒன்றும் இல்லை. Not a great delivery as it goes down to the boundary. That'll go into the books as extras. பால் எங்கங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி போச்சு? அடிச்சியா இல்ல ரிவ்யூ வேற கேக்குறானுங்க. இது போங்களா? Something a bit different the last ball. The captain shouldn't mind that. If they get it right, they might just get the wicket. 6 ரைட்ரா. அடிக்க தெரியல 6. Finds the edge. Big shout. எதுக்கு அவுட் கேட்டீங்க? பேட்ல பட்டுச்சுல. பட்டலைங்க. அம்பயர் தான் நம்ம சைடுல கரண்டா இருக்கான். Fine catch by the wicket keeper. Another one, 8 wickets gone. You feel it's just a matter of time now. விக்கெட் போயிருச்சுங்க. A few decent deliveries could see the end. அநியாயத்துக்கு 8 விக்கெட் போயிருச்சு. பவர் பிளேல எனக்கு தெரிஞ்சவளையா 90 ரன். Big opportunity. They've worked hard in recent weeks. They should have the confidence to build an innings and get big runs on the board. இன்னும் 10 ஓவர் எப்படியோ நின்று நிதானமா அடிக்கணும். ஓடலையா? நான் தான் நின்னுட்டு இருக்கேனே. நான் எதுக்கு ஓடுவேன்? தேங்க் யூ. இதோ நடந்துருக்கு. அங்க பாருங்க. அவுட் தான். நீங்க பாரு கால் வெளிய இருக்கு தெரியுதா? இது வந்துட்டு இந்த பக்குங்க இது. அந்த பிங்க் நாளைக்கு இதெல்லாம் இஷ்யூங்க. நான் ஓடவே இல்லைங்க. நீ ஓட வந்த எல்லாம் அதுல ஜர்க் ஆயிட்டான். என்னது? இப்போ ஏதோ 2 நிமிஷம் முன்னாடி சொன்னீ என்னது? பங்கு பிங்கு அதெல்லாம் கிடையாது. இதுதான் கரெக்ட். நம்ம கால் வச்சிட்டோம். அது இல்ல தானே? எதுவுமே இல்ல. வேற காசு கொடுத்துட்ட 2 செகண்ட்ல. ஏமாத்துறாரு சொல்லல. இவரு ஏமாத்துறாரு நம்மள. வெளிய இருக்கறான்.
சரி ஒரே நிமிஷம் இருங்க பால் போட்டுறாதீங்க ஒரே நிமிஷம் சாரியா Okay. Bowling மாத்தலாம். You can understand why on that line they thought it was safe to let it straight through to the keeper. எங்க bro எனக்கு கீழ காட்டவே இல்ல ஓ மாத்துறீங்களா Yeah. bowler ஈஸியா போலன்னு பழைய நாவலாம் உனக்கு வந்திருக்கும் ப்ரோ பக் இல்ல ப்ரோ அது பிங் இஷ்யூ ப்ரோ அவரோட பிங் பாத்தீங்களா என்னோட பிங்கும் ஸோ அந்த பிங்கில் வந்து நமக்கு நிறையா சேஞ்சஸ் தெரியும் ப்ரோ எனக்கு ஏன் ப்ரோ கீழே ஸ்கோர் தெரிய மாட்டேங்குது அந்த அப் ஏரோ டவுன் ஏரோ கொடுத்துருக்கு போறதா இல்ல வரல ப்ரோ இதுயா வந்துருச்சு மெயினா பிங் இஷ்யூ தான் ப்ரோ இது Great shot. At least one on offer. Single ஓடும் பொறுமையா ஓடி இருக்கலாம். Bit of miscommunication there. They got back in the end, so no harm done. எனக்கு ஓவர் ரன் அடிச்சா கூட போதும். அப்படியே. ஒரு நல்ல பந்தா போடுங்க பாப்பா. அந்த ஃபீல்டரை தான் மாத்த வேண்டியதானே. இதே ஃபீல்டிங்லயே ரொம்ப நேரமா இருக்கு. எவ்வளவு நேரம் தான் நம்ம ஐயோ High. This should be an easy chance. Direct hit and this could be gone. They're fast between the wickets. Good அவன் பிடிக்கல அதுக்குள்ள சந்தோஷமோ பிடிக்கல இல்ல சந்தோஷம் இல்லன்னு கேக்குறேன் சந்தோஷம் நான் 6 போக மாட்டேங்குதே Oh shit. Bowled him. Beauty, absolute beauty. An innings that promised much and really in the end delivered very little. Pretty disappointing all round. And with that wicket the new batter will mark their guard. They just need to rotate the strike early on as they get settled. Couldn't get it through the field. The risk isn't worth it for just a single. In the end, a good decision by the batters. இவ்வளவு ஸ்கோர் அடிச்சே ஐயோ ஆட தெரியாது பேட் பண்ற வியூ மாத்துங்க ப்ரோ பேட் பண்ற வியூ எப்படி மாத்துறது அது கேமரா செட்டிங்ஸ்ல மாத்தணும் உனக்கு இது ஓகேவா என்ன இல்ல மாத்துவோம் இருங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் மாத்துறியா அது எப்படி மாத்துறது எப்படின்னா செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்ல கேமரான்னு ஒன்னு இருக்கும் பேட்டிங் கேமரா பவுலிங் கேமரான்னு இருக்கும் பால் போட்றாதீங்க இல்ல ஜெனரல் செட்டிங்ஸ்ல போயிட்டு ஓகேவா அதுல வந்து கீழ பாத்தீங்கன்னா பேட்டிங் கேமரான்னு இருக்கும் அது வந்து நீ ப்ராட்காஸ்ட் 1 வை இப்போ என்ன இருக்கு உனக்கு பேட்டிங் கேமரா பேட்டிங் ஃபேர் நீ வந்து ப்ராட்காஸ்ட் 1 வை ஓகே 1 வச்சிட்டு வெளிய வா இது என்ன இப்படி இருக்கு மேல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு கிரிக்கெட் நம்ம மேட்ச்ல எல்லாம் பாப்போம்ல உன்னோடது பாப்பேன் இது உனக்கு வேணும்னா வேற உன்னோட செட்டிங்ஸ் வச்சுட்டு சேவ் பண்ணி பாரு பால் போட்றாதீங்க வெயிட் பண்ணுங்க இல்ல போடல நானு வேணும்னா செட்டிங்ஸ் வேணும்னா இது வேணும்னா வேற கேமரா ஆங்கிள் மாத்திக்கோ இல்ல போடவா இரு ப்ரோ இது என்னங்க பிராட்காஸ்ட் போட்டோம்னாலே வேற மாதிரி தான் இருக்கு
இப்படி அடிப்போம். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போடுங்க. ஓகேவா? இதில் ஒரு அடி அடிச்சு பார்ப்போமே. காசா பணமா? எப்படி நிற்கிறேன்னு தெரியுதா? Big edge. Chance. Decide against the second, way too late. I think they'd have been well short if they had. இதில் அடிக்கிறதுனா கஷ்டம் தான் போல. போடவே இல்லை எப்படி? Brilliant bowling. இல்லை இருங்க. It's a waste. Broadcast 2 bro, broadcast 2 வந்துட்டு உன்னோட 275 கிட்ட வருதியா ms? ஒண்ணுது தான் bro 300 தான் bro இருக்கு. இல்ல உன்னோட தான் அவ்வளவு வருதுன்ற 275 என்ன நெட் வேற பண்றேன்ல bro. கரெக்ட்டா இருக்கும். சரி விடுங்க, இத வச்சிருக்கு பாப்போம். போடு. இதெல்லாம் வேணாம். ஒரு அடி அடிச்சு பாப்போமே. காசா பணமா? அடிச்சு பாப்போமே. நல்லா பாலா போடு. 6 போடு bro. சரி. ஐயோ கேட்சா? ஐயா கேட்ச் பிடிச்சிராத. ரன் அவுட். வாவ். கட்டன் அவுட் பண்ண. It's obvious it isn't out, but they appeal anyway. ஐயா இதெல்லாம் வேஸ்ட்யா. நம்மளால இதெல்லாம் பிடிக்கவே முடியாது. ஐயோ பால் போடுறாரு. No shot offered. Bowler is confident on this one. செட்டிங் மாத்திட்டு இருந்தாங்க, அவுட் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் தெரியாதுப்பா. நிஜமாவே என்ன? சத்தியமா லைவ் போய் பாருங்க. bro ரன் நிறைய இருக்குலன்னா முடிச்சு விட்டாங்க bro. End of the innings. Some nice bowling, but that total isn't too bad. ஜீவானதா bro, ஒழுங்கா நான் கேமரா மாத்தாம ஒழுங்கா ஆடிட்டு இருந்தேன். கேமராவை மாத்துங்கன்னு கேமராவை மாத்தி ஆஃப் பண்ணிட்டாங்க. ட்ரிங்க்ஸ் பிரேக் போயிட்டாங்க. ஜீவானதா bro சந்தோஷமா? நினைச்சது நடந்துருச்சா? டில்லி ப்ரோ ஏதாவது காசு இது கொடுத்தாரா உங்களுக்கு? அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, அது சாக்கில் பவுல் பண்ணி அவுட் பண்ணிடுறான்னு. ஏதோ ஒரு விக்கெட்டை வச்சு ஆடிடலான்னு நினச்சேன். ஒரு 200 ரன் அடிச்சிடலான்னு பார்த்தேன். இப்போ மனுஷன் இதெல்லாம் 140 ரன் அசால்ட்டாக அடிச்சிருவாரு. அவர் அழுத்தினா தான் வருமா? நாம் அழுத்தி அதே மாதிரி போட்டுடலான்னு நினச்சேன். ப்ரோ பிராட்காஸ்ட் 2 இருக்குல்ல ப்ரோ, அதில் பிராட்காஸ்ட் 6 அடிக்கல ப்ரோ. ஜீவானதா ப்ரோ இதுக்கப்புறமும் இன்னும் பிராட்காஸ்ட் 2 மாத்திரம் நான். டில்லி ப்ரோ அப்படியே ஒரு சந்தோஷத்தில் தண்ணி குடிக்க போயிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. சும்மா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அவுட்லாம் பெரிய பீத்தக்கூடாது. இது வந்தாலும் நியாயமா விளாண்டுருவேன். கேமரா மாற்றும் போது அவுட் பண்ணுறதுல ஒரு பெரிய மிஸ்தான்.